மெரினா கடல் பகுதியில் தண்ணீரில் இறங்கி போராட்டம் நடத்திய இளைஞர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், மெரினா கடல்ல இளைஞர்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராகவும் போராட்டம் நடத்தின இந்த காட்சிகளை பார்த்தோம். மாணவர்களுடைய கருத்துக்களை நாம கேட்டோம். மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க? அந்த போராட்டத்தில் இறங்கின மாணவர்களோட பின்னணி குறித்து தெரிய வந்திருக்கா? விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னை மெரினா கடலில் இறங்கி இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். 11 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களை மெரினா போலீசார் கைது செய்து மெரினா காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தினார்கள். விசாரணைக்கு பிறகு தற்போது அவர்கள் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய நாகேஸ்வரா பூங்காவில் வைத்திருக்கிறார்கள். அவர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயர் விவரங்கள் கேட்டறியப்பட்டிருக்கிறது. எந்த கல்லூரியில் அவர்கள் படித்து வருகிறார்கள் என்ற பல்வேறு கோணங்களில் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விவசாயிகளுக்கு ஆதரவாக மெரினா கடலில் இறங்கி அரை மணி நேரத்திற்கும் மேலாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். காவல்துறையினர் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் மீனவர்களுடைய உதவியோடு அவர்கள் பாதுகாப்பாக கடலில் இருந்து வெளியே அழைத்து வரப்பட்டார்கள். அதன் பிறகு கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்டு மெரினா காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றார்கள். அதன் பிறகு தற்போது மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய நாகேஸ்வர பூங்காவில் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இன்று காலை 10 மணி அளவில் திருவள்ளுவர் சிலை, சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை முன்பு விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறையிடம் அவர்கள் அனுமதி கேட்டிருந்தார்கள். ஆனால் அனுமதி கிடைக்கவில்லை. அதன் தொடர்ச்சியாக அவர்கள் அடுத்த கட்டமாக மெரினா கடலில் இறங்கி அவர்கள் போராட்டத்தில் நடத்தினார்கள். போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுப்பிரமணியன், இந்த கைது செய்யப்பட்ட இந்த இளைஞர்கள் மீது காவல்துறை தரப்புல என்னென்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது? காவல்துறை தரப்புல இந்த ஒட்டுமொத்தமா இந்த போராட்டம் குறித்து தெரிவிக்கப்படக்கூடிய தகவல் என்ன? மெரினா பகுதியில் போராட்டம் நடத்துவதற்கு தடை செய்யப்பட்ட பகுதி என்று சென்னை மாநகர காவல்துறையினர் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். நேற்று மெரினா கடற்கரையில் விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டம் நடைபெற இருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியானது. அதன் தொடர்ச்சியாக பாதுகாப்பு முழுமையாக பலப்படுத்தப்பட்டது. இன்றும் போராட்டம் நடைபெறும் என்று சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியானது. அதன் தொடர்ச்சியாக 200க்கும் மேற்பட்ட போலீசார் சென்னை மெரினா கடற்கரை முழுவதுமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள். உழைப்பாளர் சிலையிலிருந்து கலங்கரை விளக்கம் வரை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. காலை 10 மணி அளவில் திருவள்ளுவர் சிலை முன்பு அவர்கள் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருந்தார்கள். அந்த இளைஞர்கள் போராட்டம் அனுமதி கேட்டிருந்தார்கள். ஆனால் அனுமதி கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினார்கள். போராட்டத்துக்கு பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது இதுவரை எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யவில்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை மட்டுமே நடத்தப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு பிறகுதான் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தொடர்பாக முடிவு செய்யப்படும் என்று மயிலாப்பூர் காவல்துறை துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த தடை செய்யப்பட்ட பகுதியில் இறங்கி போராட்டம் நடத்திய காரணத்தினால் கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்யப்படும் என்று காவல்துறை தரப்பில் தகவல் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, மாணவர்கள் மெரினா கடற்கரையில போராட்டத்தில் ஈடுபட இருக்காங்கன்ற தகவல் வெளியான நிலையில நேற்று இரவு முதலே அந்த பகுதியில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டது. இன்னைக்கு காலையிலிருந்து நீங்களும் நேரலையில அவ்வப்போது அங்க இருக்கக்கூடிய சூழல் குறித்து பதிவு பண்ணீங்க. இப்ப மாணவர்கள் போராட்டம், அவர்களை மீட்டு கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மெரினா கடற்கரையில எவ்வளவு காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க? அந்த பகுதியில் என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? மெரினா கடற்கரைக்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என்று காவல்துறையினர் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். காமராஜர் சாலை, அதே போல மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சாலை, இந்த 2 பகுதிகளிலும் காவல்துறையினர் பாதுகாப்பிற்கென்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிரடி படையினர், அதே போல ஆயுதப்படை போலீசார் என தனித்தனியாக பாதுகாப்பு பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணா சதுக்கம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட காவலர்களும், அதே போல மெரினா காவல் நிலையத்துக்கு உட்பட்ட காவலர்களும் தனித்தனியாக ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரோந்து வாகனத்தில் இந்த பகுதி முழுவதுமாக, அதாவது உழைப்பாளர் சிலையிலிருந்து கலங்கரை விளக்கம் வரை ரோந்து பணியில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இருசக்கர வாகனத்தில் அவர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தடையை மீறி போராட்டம் நடத்தினால் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார்கள் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தடையை மீறிதான், காவல்துறை பாதுகாப்பை மீறிதான் இந்த மெரினா கடலில் இறங்கி இந்த போராட்டம் நடந்திருக்கிறது. இந்த போராட்டத்துக்கு பிறகு அவர்கள் பாதுகாப்பாக வெளியே அழைத்து வரப்பட்டு அதன் பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாதுகாப்பு பணி தொடர்ந்து நீடிக்கும் என்று காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு ஆதரவாக மெரினா கடலில் இறங்கி போராட்டம் நடத்திய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்த நிகழ்வுகள் குறித்த உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணி.